ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாளைக்கு 16/8/2005 கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு கிருஷ்ணர் பிறந்த வரலாறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வரலாறு பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன பலன்? சில பேரால் நமக்கு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட முடியும், சில பேரால் கொண்டாட முடியாது. சரி, அது நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லை. ஆனால் கொண்டாட முடியுதோ கொண்டாட முடியலையோ, நம்ம அவருடைய பிறந்ததுடைய நோக்கமும் அந்த விஷயங்களும் வரலாறும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையையும் 1000 மடங்கு புண்ணியம் மாறி. இப்போ யாரெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தியை செய்கிறீங்களோ அவங்க இந்த வரலாறை கேட்டு செய்யும்போது இன்னமும் 100% முழுமையாக நீங்கள் செய்வீங்க. இல்லைன்னா நம்ம யாரோ சொன்னதை செய்கிறத விட அந்த கதையை தெரிஞ்சுட்டு செய்யும்போது இன்னும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். இல்லை என்னால் பண்ண முடியலை, என்னன்னு சும்மா நீங்கள் அந்த கிருஷ்ண ஜெயந்தியை காதால் கேட்டவோ இப்படிலாம் நடந்திருக்கா நீங்கள் ஆச்சரியப்படும் போதே கிருஷ்ணர் உங்களுக்கு அருள் பாலிப்பார்ன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடணும், நான் ஹாப்பியாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, கிருஷ்ணருக்கு மொத்தம் 10 அவதாரம். அந்த 10 அவதாரத்தில் கிருஷ்ணரும் ஒரு அவதாரமாக சொல்லப்படுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, கம்சன் என்ற ஒரு மன்னன் இருக்கான். அந்த மன்னன் ஒரு ஊரே மதுரையோடைய ஊரே மன்னனாக ஆட்சி ஆள்றான். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் துன்பப்பட்டுட்டே இருக்கிறான், எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது கம்சன் மன்னனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான். அவன் தங்கச்சி பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவகி. அந்த தேவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது. அதனால என்ன பண்ணுறான் மன்னன் கம்சன் தேவிக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் பார்த்தீங்கன்னா, வாசுதேவன் என்றவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அப்புறம் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, மன்னன் அதாவது கம்சன் ஒரு நாள் கூப்பிட்றாரு. ஒரு நாள் வெளியே போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்னா, தேர் வண்டியில் போகிறாங்க. அந்த தேர் வண்டியில் போகும்போது என்னன்னா, கம்சனுக்கு ஒரு அசரீதி கேட்குது. அதாவது ஆழ்மனம் பேசுது. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் ஆழ்மனசு கரெக்டாக, ஏன்னா அவங்க ஒரு நிலை பயிற்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே அந்த எண்ணம்லாம் தெரியும். அதே மாதிரி இவங்க அசரீதி கேட்குது, நம்மளுக்கும் ஆழ்மனசு பேசும். அதே மாதிரி கம்சனுக்கும் என்ன சொல்லுதுன்னா, அதாவது கம்சா, உனக்கு உன்னோட தங்கச்சிக்கு பிறக்க போற 8வது குழந்தையை உன்னை கொல்றதுக்காக பிறக்குது அப்படின்னு கேக்குது. உடனே கம்சன் என்ன பண்றான்னா, தங்கச்சின்னு கூட பார்க்காம அவனை கொல்றதுக்காக போறான். ஏன்னா உன்னாலதானே குழந்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் குழந்தைய உருவாகல, ஆனா குழந்தை வரும்னு சொல்லிட்டு சாவடிக்க போறான். அப்போ உடனே வாசுதேவர் சொல்றாரு, கம்சா நீங்க கவலைப்படாதீங்க மச்சான், நான் எங்களுக்கு பிறக்க போற குழந்தை எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எங்க 2 பேரும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. உடனே என்ன பண்றாரு, அவர் விடுவாரா கம்சன்? உடனே இட்டு போயிட்டு, ஓகே நீங்க சொன்ன இதுக்கு ஓகே, நான் போயிட்டு சிறையில அடைச்சிடுறாரு. 2 பேருமே சிறையில அடைச்சிட்டோன்னே அதே மாதிரி தொடர்ந்து குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையும் கம்சன் கிட்ட கொடுத்துறாரு. கம்சன் ஒரு குழந்தைய அழிச்சுக்கிட்டே வரும்போது, ஆனா வாசுதேவன் இப்ப 8ஆவதா குழந்தைய பிறக்க போகுது. அப்போ வாசுதேவன், அதாவது அவர்களுடைய தேவகியோட கணவன் என்ன நினைக்கிறாரு, இந்த குழந்தைய கொண்டுட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் லீலையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ குழந்தைய சாவடிக்க விட்டாரு, 8வது குழந்தையப்ப லீலையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ உடனே என்ன பண்றாரு, வாசுதேவன் போய் கிருஷ்ணர்கிட்ட போய் மண்டாடுறாரு, எனக்கு தயவு செஞ்சு நீ வாழணும், நீ இந்த 8வது குழந்தைய இங்க வாழணும், நீ உன்னாலதான் முடியும், உன்னோட லீலையால எங்களுக்கு இந்த குழந்தைய வாழ்வே அப்படி இப்படின்னு வேண்டிட்டு வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு கிருஷ்ண பரமாத்மா நம்மளுடைய வாசுதேவர் கனவுல போறாரு. இந்த மாதிரி சொல்றாரு, நீ என்ன பண்றன்னா, இந்த குழந்தைய குழந்த உடனே நீ என்ன பண்ண, என்னுடைய தீவிர பக்தனான நந்தகோபான், அதாவது என்னோட தீவிர பக்தன் நந்தகோபான் கிட்ட போயிட்டு, இந்த பெண் குழந்தை பிறந்திருக்கும், நீ உனக்கு பிறக்க போறது பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை, அது கிருஷ்ணர் தான் உனக்கு பிறக்க போறார் ஆண் குழந்தைய, அதனால இந்த ஆண் குழந்தைய போய் கொடுத்துட்டு பெண் குழந்தைய நீ எடுத்துட்டு வளர அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, உடனே குழந்தை பிறக்குது, அந்த ஜெயிலே பிறகுது. பிறந்த உடனே, அதாவது கிருஷ்ணர் பிறந்த நேரம் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம்
அஷ்டமி திதியில பிறக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில. அப்ப என்ன நடக்குதுன்னா திடீர்னு அந்த கிருஷ்ணரோட லீலையை பாருங்க. கிருஷ்ணருடைய அந்த ஜெயிலெல்லாம் திறந்துருச்சு. அப்ப அங்க இருந்த மக்கள், அதாவது அங்க காவலாளிலாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் மயக்க போட்டு ஊந்துட்டாங்க. உடனே என்ன பண்றாரு வாசுதேவர், உடனே குழந்தைய அவர் சொன்ன மாதிரி, கிருஷ்ணர் சொன்ன மாதிரி அந்த குழந்தைய தலையில சுமந்துக்கிட்டு போறாரு. ஒரு இதுல தலையில சுமந்துக்கிட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆறா இருக்குது. அந்த ஆறு அந்த ஆறு கிருஷ்ணருக்காகவே என்ன ஆகுதுன்னா அந்த யமுனை பாதைய அமைச்சு கொடுக்குது கிருஷ்ணருக்காக. உடனே வாசுதேவர் அந்த பாதையில நடந்து போறாரு. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை கொட்டுது, பயங்கரமான மழை. உடனே அங்க 5 தலை நாகம் அப்படியே கொடையா கிருஷ்ணரை காக்குது. அவர் வாசுதேவர் தூக்கவும் அந்த நாகமும் காதுக்கு அடுத்து கரெக்டா எங்க போயிடுறாங்க, கோகுலத்துக்கு போயிடுறாங்க. அந்த கோகுல ஊரத்துக்கு போயிட்டு கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே நந்தகோபான் வீட்டு திறந்திருந்தது. இதெல்லாம் கிருஷ்ணரோட லீலை தான். கிருஷ்ணர் திறந்திருந்தது. அப்போனே அந்த பெண் குழந்தைய எடுத்து இந்த குழந்தைய வச்சுட்டு வந்துடுறாரு. யாரு அப்படின்னா வாசுதேவர். எடுத்துட்டு அதே மாதிரி ஜெயிலுக்குள்ள வந்தோடனே எல்லாரும் மயக்கம் தெளிஞ்சிட்டு ஜெயிலும் பூட்டிடுறாங்க. இதெல்லாம் கிருஷ்ணரோட லீலை. அதுக்கப்புறம் உடனே என்ன பண்றாரு வாசுதேவர் போய் அவருடைய கம்சன், அவருடைய மனைவியுடைய அண்ணன் கிட்ட போய் சொல்றாருமே குழந்தை பந்தது. உடனே கம்சன் வரார். சாவடிக்கிறதுக்காக ஒரு ஆர்வமா என்ன பண்றாருன்னா, பெண் குழந்தையா, இந்த பெண் குழந்தையா என்ன சாவடிக்கும் அப்படின்னு சொல்லி கையால தூக்கி காலால அப்படியே எட்டி உதைக்கிறாரு. ஆனா அந்த குழந்தைய கிருஷ்ணரோட லீலையா இருந்தாலும் அந்த குழந்தையே பேசுது. என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை சாவடிக்க போறது இல்ல, உனக்காக ஒரு கோகுலத்துல வளர்றான் அந்த கிருஷ்ணர் தான் உன்னை சாவடிப்பான், கண்டிப்பா உன்னை சாவடிப்பான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மாயமா மஞ்சுது. உடனே அவருக்கு கம்சனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, பயந்துட்டாரு. என்ன இது குழந்தைலாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் அடைஞ்சு அப்புறமேட்டா விசாரிக்கிறாரு. ஆமா, கோகுலத்தை ஒரு கிருஷ்ணன் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஒரு அரக்கி அனுப்புறாரு. அந்த அரக்கி பேரு பூதகி என்ற ஒரு அரக்கியை அனுப்பி, நீ போயிட்டு என்ன பண்றேன்னா நீ அந்த குழந்தைய சாவடிச்சிருன்னு சொல்றாரு. அந்த அரக்கி என்ன பண்றேன்னா பால்ல விஷத்தை கலந்து கொடுக்கலான்னு போற நேரத்துல அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா மூச்சால அந்த அரக்கிய சாவடிச்சிடறாரு. அந்த மூச்சியே வராத அளவுக்கு சாவடிச்சிடறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருப்பி இந்த கேட்டு கடுப்பாயி அந்த கம்சன் இன்னொரு அரக்கனை அனுப்புறான். அந்த அரக்கன் ஒரு வீல் மாதிரி, ஒரு வண்டியில ஒரு வீலா மாறி அந்த வீலால அவனை ஏத்தி சாவடிக்கணும்னு கிருஷ்ணர் முயற்சி பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா அவனை வீலே அவர் ஏறி எட்டி உதைச்சிட்டாரு. அந்த வீலையே அவனும் செத்துட்டான். எல்லாரையும் அனுப்பி பாக்குறான் கம்சன். ஆனா அவர் சின்ன குழந்தையாவே இருந்துகிட்டு கிருஷ்ணராவே இருந்துட்டு எல்லாரையும் சாவடிக்கும் போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை. அது இல்லாம கிருஷ்ணர் நெய்யை திருடி தின்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் தின்றாரு. அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் லீலைகள்லாம் அவர் பண்றாரு. அங்க இருக்கிற மக்கள்லாம் அதுக்கப்புறமேட்டா அவன் வளர்ந்து வரும்போது அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் கடைசியா என்ன நடக்குது அப்படின்னா கிருஷ்ணர் போயிட்டு அந்த கம்சனை கொண்டுட்டு சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவை, சிறையில் இருக்கிற அம்மா அப்பாவை விடுவிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழறாங்க. அதுதான் கிருஷ்ணர் ஜெயந்தின்னு கொண்டாடப்படுறாங்க. அதனால தான் கிருஷ்ணருக்காக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வெளியிலேருந்து உள்ளே அரிசி மாவு கோலம் அரிசி மாவு காலால் ஒரு குழந்தையோட காலை வச்சு வருது. கிருஷ்ணரே வருவார் அப்படின்றது, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் கொண்டாடப்பட்டுருது. அந்த கம்சனை சாகடிச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை விடுதலை பண்ண மாதிரி கிருஷ்ணர் நம்மளை தேடி வருவாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த காலை வச்சு உள்ளே நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்த கிருஷ்ண ஜெயந்தியாக உருவாக்கப்பட்டது. இதுக்காக தான் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறாங்க. ஸோ அந்த அரக்கனை கொல்றதுக்காக அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்றுக்காக கிருஷ்ணர் அது மாதிரி ஒரு வீட்லேயும் நம்ம இந்த மாதிரி கிருஷ்ணரை காலச்சாக வைக்கும் போது நம்ம தேடி கிருஷ்ணர் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய. ஓம் கிருஷ்ணா, ஓம் கிருஷ்ணா, ஓம் கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா.